விவசாயத்தையும் இயற்கையையும் போற்றும் வகையில் பஞ்சபூதம் மற்றும் நாற்று நடுதல் சிலைகள். திறப்பு விழா கோவை பொள்ளாச்சி. சாலை ஆத்துப்பாலம் ரவுண்டானாவில் கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஆச்சரியமூட்டும் வகையில் பஞ்சபூதம் சிலை மற்றும் விவசாயம். இயற்கையை போற்றும் விதமாக நாற்று நடுதல் சிலைகளை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன் குமார் கிரியபவனவர், மாநகராட்சி கமிஷனர் கட்டா ரவி தேஜா, கோல்டு உரிமையாளர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவை மாநகராட்சி சார்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் விவசாயத்தின் பெருமையையும் முக்கியத்துவையும் பறைசாற்றும் விதமாக கோவை பொள்ளாச்சி சாலை ஆத்துப்பாலம் சந்திப்பில் பெண்கள் நாற்று நடுவது போன்று தத்ரூபமான சிலைகளையும், போத்தனூர் குறிச்சி பிரிவு சந்திப்பில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும், தாய்மையின் கருவை போல் பூமியில் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இயற்கை அன்னை பூமியையே கருவாக சுமந்திருப்பது போல் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது.